இதுல என்னன்னா வாய் சம்பந்தமான நோய்கள் 3 வகை நோய் தான் மிக முக்கியமானது. ஒன்று பல் சூத்து, அந்த புழுத்துண்டு கேரிஸ், இந்த பல் டென்டல் கேரிஸ்ன்னு சொல்றேன், நீங்க சுருக்கமாக அழைப்பீங்க பல் சூத்தைண்டு, இல்லாட்டி இந்த இது வந்துட்டு இருப்பீங்க. அடுத்த அதால வலி வரும், பல் வலி வந்து புடுங்குறதுக்கு வருவீங்க ஹாஸ்பிட்டலுக்கு, அதுதான். அடுத்தது முரசால ரத்தம் பாரு, முரசு பழுத்து முரசு ரத்தமாகற, முரசு அவிஞ்சி போற, பல் ஆடுற, அப்படியான நோய் உண்டு. அதை சொல்ற முரசு வியாதிண்டு. அடுத்த வியாதி தான் டாக்டர் சொன்னாரு வாய்ப்புற்று நோய். இலங்கையில ஏசியா, கிழக்காசியா நாடுகள், இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான் இதையெல்லாம் வாய்ப்புற்று நோய் தான் முன்னிலையில் இருக்கு, 40% இருக்கு. காரணம் வந்து வாய்ப்புற்று நோய்க்கு காரணம் நம்மளோட பழக்க வழக்கம், வெத்தில திங்குற. அடுத்து கடற்தொழிலாளர்கள் சிகரெட், அந்த கூதல் தாங்க இல்லாம கடலுக்குள்ள நேரமும் பீடி சிகரெட் குடிச்சிக்கே இருப்பாங்க. அந்த மேசம் வேலை செய்கிறார்கள், ஓடாய் வேலை செய்கிறார்கள். இந்த சில தொழிலாளிகளுக்கு வெத்தில இல்லாம அந்த தொழிலை செய்யலாம். டிரைவர் மாதிரி குறிப்பா இந்நேரமும் வெத்தில போடும் நித்திர முடிக்கிறதுக்காக. அப்ப தொடர்ந்து வெத்தில பாக்கு சுண்ணாம்பு சேர்ந்த கலவை வந்து வாயில புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு கிழமைக்கு 2 கிழமைக்கு ஏற்படுறதில்லை, வருஷ கணக்குல திண்டு போகல. உங்களோட குடும்பத்துல நீங்க ஊர்கள்ல எல்லாம் அறிஞ்சிருப்பீங்க, வாய் புற்றுநோய் வந்து அவங்க ஒரு 50, 55, 60 வயசு புறம் வரும், சக்கரை வாரதில்லை இதெல்லாம். அதே போலதான் இன்றைக்கு நான் பல் சூத்தையை பத்தி பார்ப்போம். பல் சூத்தை வந்து அதுவும் மற்ற நோய்களை போல பல் சூத்தை வந்தா டக்குன்னு ஒரு 2-3 நாளையெல்லாம் நீங்க வருத்தமாகறதில்லை. பல் சூத்தை வந்து பல் சூத்தையை நோயில கண்டுபிடிக்க என்ன செய்யுங்க, ரத்த சோதனை செய்றீங்க, எக்ஸ்ரே எடுப்பீங்க, பெரும்பாலும் அப்படித்தானே செய்யற, இசிஜி பார்ப்பாங்க நோயை கண்டுபிடிக்க. ஆனா பல் நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட வெறும் கண்ணாலே, கண்ணாடிக்கு முன்னால உங்களோட பல்ல பார்க்கலாம், இல்லாட்டி உங்களோட பிள்ளைகள பல்லுகளை நீங்களே பார்க்கலாம், உங்களோட மனைவி மாற பல்லுகளை பார்க்கலாம். வெள்ளை பல்லில கருப்பு புள்ளி, கருப்பு ஓட்டை, கருப்பு தானங்கள் செறிஞ்சாலே அது ஸ்டார்ட் ஆயிட்டு சூத்த ஊத்த. அந்த சூத்த கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு பிறகுதான் வலிக்க தோங்கும். 8 மாதம், 9 மாதம், 10 மாதம் எடுக்கும் உங்களுக்கு வருத்தம் பாரத்துக்கு. அப்ப நீங்க எவ்வளவு கவன குறைபாடா இருக்கீங்க பாத்தீங்களா? அப்ப வலி வந்தது பிறகுதான் நீங்க வைத்தியர்கிட்ட, இப்ப வயிறு வலிக்காத்தானே நாம கக்கு போவோம், சும்மா போறலையே, பாத்ரூமுக்கு போறண்டா வயிறு வலிக்காத்தானே போவோம். அதே போல வலி வந்தா தான் நீங்க பாருங்க, அது எவ்வளவு பிள்ளையான வேலை. இதை வேலையாவே இதுக்கு வைத்தியம் செஞ்சு அவ்வளவு இப்ப ஹாஸ்பிட்டல் வழியே அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நல்ல ஆட்சிகள் வந்ததால நல்ல மருந்து எல்லாம் வந்திருக்கு. இப்ப ஹாஸ்பிட்டல் வழியை அடைக்கிறதுக்கு முதல்கள் தான் அடைக்க மருந்து இல்லைங்கிற இதுங்கிற சரியா. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்களுக்கு பயணம் சின்ன குழிகளை இல்லாட்டி நீங்க 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு அவங்களோட பிள்ளைகள் சின்ன விளம்பரங்களை செக் பண்ணணும். பல்ல போய் சூத்தரிக்கா இது இருக்கா அவங்க செக் பண்ணி போட்டு சொல்லுவாங்க, இதுல எத்தனை சூத்தரிக்கு, இந்த டேட்டுக்கு வாங்க. அப்ப யாரு நாம கவனமா இருந்தா எதையும் தடுக்கலாம். அடுத்து பல் நோய் வந்து மற்ற நோய் போல இல்லை, ப்ரீவெண்டபிள்னா தடுக்கக்கூடியது. இப்ப சில நோய் உங்களை அறியாம, இப்ப கண் வருத்தம், ஊரெல்லாம் கண் வருத்தத்தை டக்குன்னு தடுக்கல, அது வந்து 2-3 நாள் தடுமல் அப்படி. ஆனா பல் நோய் வந்து நம்ம அறிவுபூர்வமாக இருந்தா அந்த நம்மளோட பிள்ளைகளுக்கு, நம்மளை சான்றார்களுக்கு எல்லாம் தடுக்கக்கூடிய நோய் தான் பல் நோய். பல் சூத்த, முரசால ரத்தம் வர்றது, அந்த புற்றுநோய் வாரது, இதுகளெல்லாம் நம்ம கவனமா இருந்தா எல்லாம் தடுக்கக்கூடிய நோய்கள். இப்ப பல் சூத்தியான இன்றைக்கு எடுத்துக்கொண்டா உலகத்தில 14ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு அப்ப 500-600 வருடங்களுக்கு முன் உலகத்துல அந்த நோய் இல்லை. என்னன்றே சரியா? என்ன காரணம் யோசிக்கீங்க? என்ன காரணம்? பல் சூத்தே இல்லை உலகத்திலே, மனுஷனுக்கு இல்லை. என்ன காரணம்? அந்நேரம் இந்த நவீன உணவெல்லாம் வரல, இந்த சாக்லேட்டு, இந்த பிஸ்கெட்டு, கேக்கு, இது மஸ்கெட் எல்லாம் வரல. அந்நேரம் அவங்க வேட்டையாடி அடுத்தது பயிரை உற்பத்தி செஞ்சு பச்சையா சாப்பிட்டதால அவங்களுக்கு அந்த இனிப்பு உணவுகள் எல்லாம் இல்லாததால பல். எப்ப இந்த பல்ஜூத்த உலகத்துக்கு வர துவங்கியிருக்கின்றா உலக முன்னேற்றத்தோட 18ஆம் நூற்றாண்டில கைத்தொழில் புரட்சிகள் ஏற்பட்டு போட்டி ஏற்பட்டுக்கு. எந்த உணவை விற்கிறதா, ஒன்றை உணவை விற்கிறான்னு உணவுகளுக்கு சுவை ஊட்டப்பட்டிக்கு, கவர்ச்சிக்கு. இப்ப நம்ம பார்த்தோம் தானே ஊர்கள் எப்படி சாப்பாட்டு கடைகள் வந்திருக்கு நம்ம பகுதியெல்லாம், அதுல கவர்றதுக்காக எவ்வளவு இதெல்லாம் செய்யறாங்க. முழுதும் நம்மளுக்கு நஞ்சி. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 3 கப்பு டீ, கப்பு 2 கப்பு சோறு போதும். என்ன டாக்டர் 180 மில்லிகிராம் 1500 கலோரி நம்மளுக்கு போதும். நாம அப்படியே திங்கம், சோறு பைக்கு திங்கம். அதாலே நாம நோயாளியா தான் ஆக போறோம். சரி,
அப்ப அந்த நேரங்களில் கடும் வேகமா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுதான் அவங்க உணவை தேடினாங்க. அப்ப இப்ப எல்லாத்துக்கும் மோட்டார் பைசிக்கல் அது இது முதல் நம்மளோட மூத்தப்பாலாம் நடந்துதான் வயலுக்கு போவாங்க. நெய் நாட்டு மட்டும் நடந்து போவாங்க. ஸ்டோரி எல்லாம் சொல்றாங்க. அந்த சுச்சுவேஷன்லாம் இப்ப இல்லையே. எல்லாம் வாகனங்கள், சொபிஸ்டிகேட்டட் லைஃப். அதனாலதான் இந்த நோய்களுக்கெல்லாம் காரணம். அப்ப இந்த புதிய உணவுகள் வந்ததோட அந்த பல்சூத்தை வர துவங்கினேன். பல்சூத்தைக்கு காரணம் நம்மளோட பல்லில் இருக்கிற மடிப்புகள். அந்த இயற்கை ஆண்டவம் பழகின மடிப்புகளுக்குள்ள இனிப்பு உணவை எல்லாம் பூந்தோன்னு இது நான் குறிப்பா அந்த சின்ன பிள்ளைகள்ல கூட இனிப்பு திங்குகள். இப்ப அந்த இனிப்பை வேற சொல்லுவா புழுவை கண்டு. நான் புழுவை கண்டு எனக்கு ஒரு வைத்தியம் கொய்யா இலையும் அதையும் கொப்பளிக்கன்னு ஓடுது புழு கிளாஸுக்குள்ள என்று சொல்லுவாங்க. ஆனா பல்சூத்தை ஏற்படுத்துற சாமான் பாக்டீரியா தான் 90-95% நோய்களுக்கு காரணம் பாக்டீரியா. அந்த பாக்டீரியா என்ன செய்யும்டா நம்மட பல்ற மடிப்புகளுக்குள்ள குந்திக்கிருந்து நம்ம திங்குற இனிப்புணவு இருக்கே அதை நக்கும். அதுக்கு சாப்பாடு வேணுமே. அதுல மலம் லாக்டிக் அசிட் தெரியுமா? அமிலம் என்ன செய்யும்டா பல்ல கரைக்கும். பல் இருக்கே உடம்புல இருக்கிற ஆக பிரமான சாமான் பல்ற மேற்பரப்பு மிளிர்தான். ஆனட சந்தத்துக்கு ஒப்பானது. அத மல்தானா மிறந்த ஆக கடைசா மிஞ்சி கிடக்கிறது பல்லுதான். அந்த இதை அறிக்கை லாக்டிக் அசிட் அறிக்கை குழி ஏற்பாடு. குழிக்குள்ள இன்னமும் உணவு புரும். அது மட்டும் வலி இருக்காது. ஏன்னா வலிக்கிற நரம்பிரிக்கு 1.5 மில்லிமீட்டர் தூரத்துல தான் அந்த வலிக்கிற நரம்பு நடுக்குடல். பல்லுக்குள்ள இந்த சுரக்கா பாவகாய்க்கு நடுவுல குடல் இருக்குமே, அப்படி குடல் இருக்கு. அதுதான் நரம்பு. அந்த நரம்பு அடைகிறதுக்கு அதுக்கு கிட்டத்தட்ட 8-9 மாதம் எடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, சும்மா சாப்பாடு போயிடும் எடுத்துரும் பிள்ளைகள் செல்ல மாட்டா. நீங்க இப்ப கண்ணாட பார்க்கலாம், டக்குன ஓட்டி அடைச்சுட்டா கதை முடியுது. நீங்க அடைக்க போவாரண்டா அண்ணா என்ன நோவு புடுங்க பயத்துல ஓடியார வந்து எனக்கு நோவு இல்லை ஒன்றும் இல்லை அடைங்க சொல்ற அடைச்சா அது பலிக்க தோவும். வலிச்சா ஊர்ல போய் சொல்ற பல்லடைச்ச எனக்கு வலி. அப்ப இன்னொரு பக்கத்துல கேட்டுக்கிறவன் அடைக்க போனா சிக்கல், பல்லடைச்சா வலி வரும். அப்ப நீங்க கெட்ட செய்தி ஒன்றை பெற போறீங்க. பல் அடைக்கிறதால வலி வரும் உண்டு. அப்ப டைமோட போனா பல் நோய் மட்டும் இல்லை, எல்லா நோயும் தான். அந்தந்த புற்றுநோயும் தான். புற்றுநோயும் ஆரம்பத்துல மார்பு புற்றுநோய் பொம்பளைகளுக்கு வர கட்டியா இருக்கும், பக்கத்துல போறல. அது ஆரம்பத்துல போனா வைத்தியம் இருக்கு, எல்லாத்துக்கும் வைத்தியம் இருக்கு. ஆரம்ப ஸ்டேஜ்ல வைக்கிறோம், ஆரம்ப ஸ்டேஜ்ல போறல. இப்ப இலங்கையில இந்த புத்தகம் பிரிவென்டிவ் வந்ததானே, நல்ல சிஸ்டம் எல்லாம் வந்திருக்கு. அதை கொஞ்சம் மக்கள் தான் ஃபாலோ பண்ணுது, ஏறுத்து நடக்குது. செக்அப் பண்ண வர இது பண்ண வர அது நல்ல ஒரு சைன் அண்ட் சிம்டம். அப்ப அந்த இதுகள் வந்திருக்கிறதால அதுகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்ப நான் கேரிசிக்கு வரேன். இப்ப நான் ஜப்பான்ல நான் இருந்தேன், ஜப்பான்ல பயிற்சிப்பட்டேன். அங்க எப்படின்னா ஊடா போய் டாக்டர்மாரு கதவை தட்டி செக் பண்ணுவாங்க. சின்ன ஓட்டை இருக்க கூட அடைச்சிடா. ஓட்டை வாரத்துக்கு முதல் புது பல்லுக்கு பிசசீலன் அந்த பல்லு பரப்புல ஒரு கம்மொண்ட ஒன்று அவர் சுத்த விட்டாரு. அதெல்லாம் யாரும் போய் கேட்டு செய்றீங்களா? ஹாஸ்பிட்டல்கள் உங்களை பிள்ளைகளை கூட்டிட்டு போய் மருத்துவம் வந்தாதான் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு விளங்கிட்டு. காவி குடிக்கிறது நம்மளோட பழக்க வழக்கங்கள். டீ குடிப்பாங்க, சிகரெட் குடிப்பாங்க, அடுத்தது வெத்தில வாக்கு. அதுல முதல் பல்லுல காவிக்கு காரணம் அடிப்படை பிளாக்ன்னு சொல்றேன். நம்ம சிங்கமை உணவு அது திரும்ப கல்லா மாறி போகும். அதுக்கு அடுத்த சந்தர்ப்பத்துல நான் அந்த முடல் எல்லாம் கொண்டாந்து பல்லு தூட்டுற எப்படின்னு சொல்லி தருவேன். நீங்க யூடியூப்ல அவ்வளவு பழஞ்சாம நாடகம் எல்லாம் பாக்கீங்க, அடிச்சு பாருங்க. ஹவு டு பிரஷிங் டெக்னிக், பல்லு தூட்டு முறை எப்படின்னு எழுதினாலே அவன் காட்டுவான். பல்லு தூட்டுற முறை போட்டு இப்படி தேய்க்கிறல்ல. நான் அந்த முடல் கொண்டறல, அடுத்த சந்தர்ப்பத்துல நான் கொண்டாந்து காட்டுவேன். மேலும் கீழுமா பல்ல தூட்டி இரவைக்கு தூங்க போகல. சாப்பிட்டதுக்கு பிறகு உணவு துணிக்கைகளை எடுத்துரும். உணவு துணிக்கான மெயின் சாப்பிட்டதுக்கு பிறகு இரவைக்கு தூட்டினா காலையில ஒளிமின உண்மைக்கு பல்லு தீட்ட தேவையில்லை. நீங்க டீ குடிச்சு எல்லாம் சாப்பிட்டதுக்கு பிறகுதான் நீங்க ஓபிசிக்கு போறாளுண்டா. ஓபிசிக்கு போற நேரம் தூட்டணும். ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் ஸ்கூல் உடுப்ப போட்டுக்கு போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஸ்கூலுக்கு போனா மணக்காது வாய், இல்லாடி பக்கத்துல வாய் செடினாவதும்பா. அப்ப உணவு துணிக்கு அரை மணிக்கு எழுதால மணக்க துவங்கிடும். ½ வாய்க்குள்ள இருக்கிற உணவு இருக்கே, இறைச்சி திம்பம், மீனை திம்பம் எல்லாம் நாரத்தோங்கும். விளங்குதான் நம்மளுக்கு இந்த உணவு பழுதால. வாய்க்குள்ள நிறைய கிருமிகள் இருக்கு, கோடிக்கணக்கான பாக்டீரியாக்களை நன்மை செய்யற பாக்டீரியாவும் இருக்கு அதுக்குள்ள. நம்மளோட உணவை ஜீரணிக்க வைக்கிறது அப்படி இப்படி எல்லாம் இருக்கு. அப்ப
நீங்க புளோரைட் கொண்ட பற்பசைகள், புளோரைட் கொண்ட பற்பசை சிக்னல் குளோகார்ட் அந்த ஒரு தொண்டு போகுது சென்சோடைன் நல்ல விலை கூட அதுக்கு அதை வாங்கி பாவிக்காங்க. என்ன விலை கூடினது நல்ல உண்டு அது புள்ள அது பல்லு தேஞ்சு பூசுறதுக்கு பாவிக்கிற பற்பசை. அப்படி போகிறது இல்லை. சிக்னல் நார்மல் சிக்னல் அதை எடுத்து அந்த முறை பல்லு திட்டுற முறை அந்த இடுக்குகள் அடுத்தது இடுக்குகளுக்குள்ள இருக்கிற இதுகளை எல்லாம் சுள்ளி போட்டு துப்புரவு பண்ணி இப்ப பிரஷ் எல்லாம் வருது, இப்ப கனெக்ட் சிஸ்டம் எல்லாம் வருது. அப்படியெல்லாம் அந்த உணவு துணிக்கைகளை தங்காம நீங்க காப்பாத்தினீங்களா உங்களுக்கு பல் நோயை குறைக்கலாம். இனி அடுத்த அடுத்த தகவல்கள்ல பல் சுத்த வந்து அடைக்கிறத சொல்லிட்டேன். இல்ல பல்லு உரிய நரம்பு வந்து ட்ரைஜெமினல் ஒன்று அது பல் பகுதிக்கு இதுல இருக்கிற சைனஸ் சளிக்குடாக்கு கண்ணுக்கு காதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 5 பிரான்ச். அப்போ பல்லு சூத்தக்காரனுக்கு காது கவுத்தும், காது குத்துக்காரனுக்கு பல்லுக்கு நோவும். சரியா சளி அடைச்சி போயிருப்பான் ஓடிடுவான் பல்ல புழுங்கண்ணுக்கு. என்னடா பல்லுக்க நோவும். ஏன்னா அந்த நரம்புகள் அங்கங்க நரம்புகள் இப்படி பாயிரத்தால குழப்பும். அதுக்குதான் வைத்தியர்கள் கண்டுபிடிப்பாங்க இது எங்க இருந்து. சிலவனுக்கு கீழ் உள்பல்லு இருக்க மாட்டான், உள்பல்லு இருக்க மாட்டா. அவன் என்ன வேண்டான் வர்றேன் இந்த அவன் என்ன உள்பல்லு இருக்காத பல்ல பிடிக்கும் போது முன்னால கடி சாப்பிட்றேன் சாப்பிட்டு ஜாயிண்ட் தேஞ்சிடும். இந்த ஜாயிண்ட் தேய எங்க நோவு வழங்க மாட்டா. தலையிடி கண் குத்து இவன் ஐ சர்ஜன் போவான், இஎன்டி போவான், நீரோ சர்ஜன் போவான். பிரச்சனை உள்ளுக்கு பல்லு இல்லை, முறை காலப்போக்குல கொட்டாயிட்டா அப்படியே லொக்காயிடும். அதான் உள்ளுக்கு பல்லு இல்லாட்டி அந்த பல்ல முதல் புடுங்கினதே குற்றம். புடுங்கி நீங்க காப்பாத்திருக்கலாம். அப்படிதான் புடுங்கி போட்டீங்கன்னா பல்லு கட்டி அதால பின்பகுதியால கடிச்சு திங்கணும். திண்டாத்தா அந்த ஜாயிண்ட் உரிய கிடக்கும். ஓ வர சாத்தியம் இல்லை. நீங்க கவனமான பிரஷிங் டெக்னிக் செக்அப் சிறிய ஓட்டரிக்க அடைக்கிறோம். பெரிய ஓட்டை வந்து வலி வந்தா வெளிநாடுல பல்லு புடுங்குற குற்றம் டாக்டர் தூக்கி கூட்டுக்கு ஓடுவான், புடுங்கினால இன்னொரு கூட்டுக்கு ஓடுவான், கடுங்க தண்டனை. அங்க எல்லாம் என்ன வேண்டாம் ரூட் கேனல் செஞ்சு அந்த பல்ல புடுங்காம காப்பாத மினி இனி இல்லைன்றதுக்கு பிறகுதான் பல்ல புடுங்குவாங்க. பல்ல புடுங்குற ஆள் வந்து சைன் பண்ணணும், நான் இந்த விருப்பத்தின் பேரால் தான் புடுங்குறேன், இல்லாட்டி அவன் வழக்கு போடுவான். நம்ம நாட்டுல அப்படி இல்லை, கெட்ட வேலாஞ்ச வைத்தியமா நடக்குது புடுங்குறது. அது அங்க அப்படி கவனம் உங்க வீட்டு கதவை தட்டுவான். அப்படி எல்லாம் இந்த முன்னேற நாடு அது நம்ம நாடும் வரும் இல்லாம இல்லை. நாம நெருங்கிட்டோம். நாம இப்படித்தான் இப்படி கதைச்சி நாம அறிவுகளை பெற்று தாய் பேரண்ட்ஸுகள் மக்கள் எல்லாம் அறிவை பெற நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. 6வது நாம கேட்கமா எங்களுக்கு எக்ஸசைஸ் செய்யறதுக்கு பெரிய ஒரு பிளே பார்க்க செய்வாங்க இந்த மினிஸ்டர்கிட்ட கேட்கமா, ஜிம்ம செய்வாங்கன்னு கேட்கமா கேட்கறது. நாம கேட்கிறேன்னு பேஸ் ஹாஸ்பிட்டல் ஆகுங்க, டயாலிசிஸ் யூனிட்டை கொண்டாங்க, அதெல்லாம் கொண்டாங்க, பெரிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டாங்கன்றா என்ன நாம கேட்க. நாங்க நோயாளியா போறோம், நீங்க எல்லாம் எடுத்துக்காங்க. சரியான பாக்கு சரியான நடக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் செய்யற இடங்கள் ஜிம்முகள் எல்லாம் இருந்தால் இவ்வளவு நோயும் இல்லாதாக்கலாம். நாம கேட்டிருக்க மாறாது செய்வாரார்கள் மாறாங்களா மினிஸ்டர் மேம்பி மாதிரி இந்த வயல் நிலங்கள்ல சும்மா அடக்கிற நிரப்பி பெரிய பாக்கு இந்த அரபு நாடுகளை பாருங்க எப்படி பாக்குகள் அரபு பொம்பளையில் சப்பாத்தையும் போட்டு நடவை ஒவ்வொரு ஊர்லயும் 20 ஏக்கர் 30 ஏக்கர் அழகான பாக்குகள் தண்ணி அடிக்கும், கண்ணுக்கு குருத்தியா பூக்கண்ணு நாடிப்பாங்க, மனசுக்கு ராது. அது பாரிய கோடிக்கணக்கான கட்டுற ஹாஸ்பிட்டலை விட குறைஞ்ச செலவுலாம் ஒரு பாக்க உருவாக்கலாம். சும்மா மண்ணை நிரப்பி அழகு வளர்த்துறாரு, அதை செய்ய மாட்டாங்க. இந்த டெர்சரி ட்ரீட்மெண்ட்டுக்குரிய 3ஆம் நிலைக்கு வைத்தியத்துக்குரிய இந்த இதுகளை தான் நாம கன்சன்ட்ரேட் பண்றோம். நாம ப்ரிவென்ஷன் முன் நோய் வாரதுக்கு மேல் தடுக்கிற இதுகள் எல்லாம் நம்மள இதுல குறைவு. இப்ப அந்த ப்ரிவென்ஷன் பார்ட் ஒன்றுதான் நான் இப்ப சொன்னது. இனி காலப்போக்கில் டாக்டர் எனக்கு சில சான்ஸ்களை தருவார். நான் மிச்சம் கேட்டெடுத்த திரும்ப நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி போவோம். நிறைய கதைக்கு நான் 5 வருஷத்துல படிக்கிறத ஒரு 10 நிமிஷத்துக்கு கேட்கலாமா எனக்கு அந்த சந்தோஷம் வந்தேன். கேட்டுக்கிறதுக்கு மிச்சம் நன்றி. நான் ஹாஸ்பிட்டலுக்கு